ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நர்ஸாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸாக இருப்பீங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கல்ஃப் போகிறதுக்காக நம்ம வேலையை ஃபர்ஸ்ட்லேயே ரிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து வேலைக்கு போகலாமா, இல்லை நம்ம வேலை பார்த்துக்கிட்டே நம்ம கல்ஃபுக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன எப்படி யோசிக்கலாம் அதுக்கு? இப்போ வந்து அப்ராட் போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க வந்து வேலையை வந்து விடக்கூடாது. அந்த ஆன் ப்ராசஸிங்லேயே வச்சுதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஜாப் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ பிஎஸ்சி அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் போதும் தான் சவுதிக்கு மட்டும். இது நான் சொல்றது வந்து டிப்ளமா அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ எங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு, 2 இயர் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிடட்டுமா, எங்களுக்கு 3 மாசத்துல வேலை ரெடி ஆயிருமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஏன்னா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அடுத்த டேட் ஆஃப் ஃப்ளோ, எலிஜிபிலிட்டி எக்ஸாம், இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் முடியறதுக்கு வந்து 6 மந்த் ஆயிரம். இப்போ நியூவா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க QVPன்னு சொல்லிட்டு. அதுல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டே இருக்கு. பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணவங்க 6 மந்த் 8 மந்த் ஆகியுமே வந்து அது இன்னும் முடியாம இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நாங்க வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டோம், ஸோ எங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு, 8 மாசம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அகைன் வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணி தான் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ முக்கியமா வந்து நம்ம வந்து வேலையை ரிசைன் பண்றதுல வந்து பெரிய ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஒன்லி 6 மந்த் தான் வந்து கேப் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த கேப்பையுமே வந்து இப்போ வந்து சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்றது இல்ல. அந்த 3 மந்த் 6 மந்த் அப்படிங்கும்போது வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து கொண்டு வராங்க. பெட்டர் வந்து அவங்க இதுல இருந்துட்டே பண்றதுதான் நல்லது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனான்சியலாகவும் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைசா மணி விஷயத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. ரெண்டாவது டேட்டா ஃப்ளோ பண்ணும்போதும் அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணும்போதும் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங்ல இருப்பீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ ப்ராசஸ் மேபி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய உதவும். ஏன்னா அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டிலே ஆகாது. கரெக்டா அந்த ஜாப் விசா எல்லாம் வந்து டிக்கெட் போட போகிறோம் அவங்க வந்து சொல்லுவாங்க. எப்படினாலுமே வந்து மெடிக்கல்லாம் நாங்க வந்து ஒரு அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது நீங்க ரிசைன் பண்ணா போதும். அதான் வந்து நல்லது. உங்களுக்கு வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு எனக்கு சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னா வந்தா தானே நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க அந்த ஒரு விஷயத்த வந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரோஜனமா இருந்திருக்கும். ஸோ எப்படி நம்ம என்ன பிளான் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதிக்குரிய ஃபுல் ப்ராசஸை பற்றி இன்னொரு வீடியோ நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே வந்து நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. Thank you. Bye bye. See you.